ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். சிக்கன் கியூப் போட்டு சுத்திரியான் செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருட்கள் எல்லாவற்றையும் பார்த்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரேஷன் பச்சரிசி மாவு 1/2 கிலோ எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1க்கு 1 அளவு தண்ணி எடுத்து லேசாக சூடு பண்ணவும். அதில் 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், இரண்டையும் சேர்த்து தண்ணீருடன் நன்றாக கலந்துவிட்டு எடுத்து வைத்துள்ள மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையவும். மாவு நன்றாக பிசைந்து 10 நிமிடம் அப்படியே வைக்கவும். ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை 3 துண்டு, ஏலக்காய் 4, கிராம்பு 5 நன்றாக பொரிந்ததும் வெங்காயம் 4 சேர்த்து நன்றாக வதக்கவும். இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் நன்றாக எண்ணெயில் வதக்கவும். நறுக்கிய தக்காளி 2 இதையும் சேர்த்து நன்றாக எண்ணெயில் வதக்கவும். பச்சை மிளகாய் 3, தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்து நன்றாக வதக்கி மூடி போட்டு மூடி 3 நிமிடம் வேக வைக்கவும். தக்காளி நன்றாக வெந்து குழைந்து வந்ததும் சிக்கன் கியூப் 2 சேர்த்து நன்றாக வதக்கவும். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 2 சிட்டிகை, இரண்டையும் சேர்த்து நன்றாக கலந்துவிட்டு 1 லிட்டர் அளவு தண்ணீர் ஊற்றி நன்றாக கலந்துவிட்டு மூடி போட்டு மூடி நன்றாக கொதிக்க வைக்கவும். பிறகு பிசைந்து வைத்துள்ள மாவை எடுத்து கொஞ்சம் மாவு எடுத்து விரல் அளவுக்கு உருட்டி தனியே எடுத்து வைக்கவும். மசாலா நன்றாக கொதித்து வந்ததும் கலந்துவிட்டு கொத்தமல்லி தழை சிறிதளவு சேர்த்து நன்றாக கலந்து விடவும். பிறகு அரிசி மாவில் உருட்டி வைத்துள்ளதை சேர்த்து மிதமான தீயில் 10 முதல் 15 நிமிடம் வேக விடவும். லேசாக கலந்து விடவும். பிசைந்த மாவில் சிறிதளவு எடுத்து 1 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நன்றாக கட்டி இல்லாமல் கரைத்து வைத்துள்ள மாவை மசாலாவுடன் சேர்த்து 3 நிமிடம் வேக விடவும்.
வெந்து நன்றாக கெட்டியானதும் கொத்தமல்லி தழை சிறிதளவு சேர்த்து நன்றாக கலந்து விடவும். இப்பொழுது சுத்ரியான் தயார். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம்.